Hello dear friends, இந்த புதிய நாள்லயும் உங்களை பார்க்கிறது எனக்கு மிகுந்த சந்தோஷம். இன்னைக்கும் ஒரு ஸ்பெஷலான டே. இன்னைக்கு என்னோட ஹஸ்பண்ட் டேனியலோட பர்த்டே. So I want to wish you a very happy birthday. And இன்னைக்கு உங்க பர்த்டே நீங்க செலிப்ரேட் பண்றீங்க அப்படினா happy birthday. So dear friends, இன்னைக்கு உங்களுடைய வாக்குத்தத்த வசனம் சங்கீதம் 37:23 இருக்குது. அது என்னன்னு பாப்போமா? நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழியின் மேல் பிரியமாய் இருக்கிறார். My dear friends, இந்த வசனத்தை நான் வாசிக்கும் போது எனக்கு நான் படித்த ஒரு சின்ன கதை ஞாபகம் வருது. ஒருத்தருடைய வாழ்க்கையோட முடிவுக்கு வரும்போது அவர் ஆண்டவரிடத்தில் அவர் கேட்டார், ஆண்டவரே, என்னோட வாழ்க்கையில் உள்ள பல சிச்சுவேஷன்ஸ், பல சூழ்நிலைகளை நான் எப்படி கடந்து வந்தேன் அப்படின்ட்டு எனக்கு காட்டும் சுவாமி அப்படின்ட்டு அவர் கேட்டார். அப்பொழுது ஆண்டவர் அவனுக்கு ஒரு காட்சியை காண்பித்தார். 2 பேருடைய பாத தடங்களை ஆண்டவர் காண்பித்தார். அது ரெண்டும் பக்கத்தில் நடந்து போகிற மாதிரி அவர் காண்பித்தார். ஸோ அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் அவர் கடந்து போன ஒவ்வொரு சூழ்நிலையும் ஒவ்வொரு கட்டத்துலேயும் அந்த 2 பாத தடங்களும் கூட பக்கத்தில் போன மாதிரி, நடந்து போன மாதிரி அவர் காண்பித்தார். அது பார்க்கும் பொழுது அவருக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ஆண்டவரே, என் கூட நீர் எல்லா சிச்சுவேஷன்லேயும் எல்லா சூழ்நிலையும் நீர் என் கூடவே நடந்திருக்கிறீர் அப்படின்ட்டு அவர் பார்த்தார். ஆனால் அவருடைய வாழ்க்கையோட சில கட்டத்தில் ஒருத்தருடைய பாத தடங்கள் மட்டும்தான் அவரால் பார்க்க முடிஞ்சுது. அதை பார்த்து அந்த மனிதன் ஆண்டவரிடத்தில் கேட்டார், ஏன் ஆண்டவரே, இதில் ஒரு பாத தடங்கள் தான் என்னால் பார்க்க முடியுது, ஏன் என்ன அந்த சூழ்நிலையிலலாம் என்னை தனியாக விட்டுட்டீரு அப்படின்ட்டு கோவத்தோட ஆண்டவரிடத்தில் கேட்டார். அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், இது உன்னோட பாத தடங்கள் கிடையாது, இது என்னோட பாத தடங்கள். இந்த சூழ்நிலையெல்லாம் உன்னால் நடக்க முடியாத சூழ்நிலையில் நான் உன்னை தூக்கிட்டு போனேன் அப்படின்ட்டு ஆண்டவர் சொன்னார். ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், இதே போல தான் உங்கள் வாழ்க்கையிலையும் ஆண்டவர் உங்கள் கூடவே பக்கத்திலே நடந்து போவார். நீங்கள் என்ன செய்ய வேண்டும், எங்கே போக வேண்டும், எப்படி உங்கள் வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்று பக்கத்திலே இருந்து ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். உங்களுடைய நடைகளை எல்லாத்தையும் உறுதிப்படுத்துவார். உங்களுடைய வழிகளின் மேல் பிரியமாக இருப்பார். ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், அவரிடத்திலிருந்து என்ன செய்ய வேண்டும் சுவாமி என்று நம்ம கேட்டு நடக்கும் பொழுது அவர் நமக்கு வழி நடத்துவார். அது மட்டும் இல்லாமல் நம்ம சோர்ந்து போயிருக்கிற நேரத்தில், பலவீனமாக இருக்கிற நேரத்தில் ஆண்டவரை நம்மளை தூக்கிட்டு போவார். ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், என்றைக்கும் நீங்கள் கவலைப்படாதீங்க. பரிசுத்தமான ஒரு நீதிமானுடைய வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து இருங்க. நீங்கள் ஆண்டவருடைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஆண்டவர் உங்கள் கூடவே நடந்து உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலையும் அவர் உங்கள் கூடவே இருப்பார். ஸோ இப்பொழுதும் இந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோமா? சுவாமி, இந்த ப்ரோக்ராம் பார்க்குற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் சுவாமி. அவர்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நடைகளையும் நீர் உறுதிப்படுத்தும் சுவாமி. நீரே அவர்கள் பக்கத்தில் அவர்கள் கூட நடந்து ஒவ்வொரு காரியத்தையும் நீர் வாய்க்க பண்ணும் சுவாமி. நீர் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கற்றுத்தாரும் சுவாமி. அவர்களுடைய கரங்களை பிடித்து நீ இதை செய், அதை செய், இதை சொல்ல, இப்படி உன்னுடைய வாழ்க்கையை நடத்து என்று நீர் வழி நடத்தும் சுவாமி. அவர்களுடைய வழிகளின் மேல் நீரே பிரியமாயிரும் சுவாமி. நீர் அவர்களை ஆசீர்வதியும். அவர்கள் நடக்க முடியாத சூழ்நிலையில், அவர்கள் சோர்ந்து போயிருக்கும் நிலைமையில், பலவீனமாக இருக்கிற நிலைமையில் நீரே அவர்களை தூக்கி சுமந்து செல்லும் சுவாமி. அவர்களை இந்த விதத்தான ஆசீர்வாதத்தை வைத்து அவர்களை கனம் பண்ணும் சுவாமி. இன்றைக்கு இந்த வாக்குத்தத்தத்தை அவர்கள் மேல் நீர் வைத்து அவர்களை ஆசீர்வதித்ததுக்காக நன்றி. அதை பெற்றுக்கொள்ளுகிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென். God bless you. அற்புத உபவாச கூட்டம் மே 11 சனிக்கிழமை காலை 10 மணி முதல் மதியம் 2 மணி வரை. இடம் இயேசு அழைக்கிறார், வானகரம், ஜெபகோபுரம், JC கார்டன், 96 பூந்தமல்லி நெடுஞ்சாலை, வானகரம், சென்னை 95. டாக்டர் பால் தினகரன் குடும்பத்தினர் உங்களை அன்புடன் அழைக்கின்றனர். உங்கள் வாழ்வில் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கிறோம். இயேசு அழைக்கிறார் அற்புத உபவாச கூட்டத்திற்கு